அஸ்ஸலாமு அலைக்கும். நாம் போன வீடியோவில் 433 மெகாஹெர்ட்ஸ் ஆர்எஃப் 4 சேனல் ரிமோட், இது டிரான்ஸ்மிட்டர், இது ரிசீவர், இது ரெண்டையும் அசம்பிள் பண்ணி செக் பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி வீடியோவில் இந்த ரிசீவர் சர்க்யூட்லேருந்து இந்த 4 அவுட்புட் வர்றதை நாம் ப்ராக்டிக்கலாக எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் திருப்பியும் ஒரு தடவை இதை செக் பண்ணிக்கலாம். பேட்ரி பவர் சப்ளை கொடுத்தவுடனே இந்த ரிசீவர் சர்க்யூட்டு இந்த 4 கண்ட்ரோல் லைனும் ஆனில் வந்துடும். இப்போ இந்த டிரான்ஸ்மிட்டர் சர்க்யூட்டில் நம்ம பேட்ரி இன்ஸ்டால் பண்ண உடனே இது எல்லாம் ஆஃப் ஆகிட்டு இது ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கு, ஆர்எஃப்பில் கனெக்ட் ஆகிருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு எல்இடி மட்டும் இண்டிகேட் ஆகும். இப்போ இந்த 4 சுவிட்சை நாம் இந்த டிரான்ஸ்மிட்டரில் ஆப்ரேட் பண்ணோம்னா ரிசீவரில் இந்த எல்இடி ஒர்க் ஆகும். இது முதல் சேனல், அடுத்து இது 2வது சேனல், அடுத்து இது 3வது, அடுத்து இது 4வது. ஸோ இந்த 4 சேனல் ஒர்க் ஆகும். இப்போ நாம் இதை கையில் வச்சுக்கிட்டு இதை ஆப்ரேட் பண்ணோம்னா இந்த 4 சேனல்லையும் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் ஃபேனு, லைட்டு, இந்த மாதிரி ஒரு 4 விஷயங்களை ஆப்ரேட் பண்ணுறதுக்கான ஒர்க்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். இதற்கு இந்த ரிசீவர் சர்க்யூட்டில் 10, 11, 12, 13 இந்த 4 பின்லையும் நம்ம 4 ரெசிஸ்டர் கனெக்ட் பண்ணி இங்கே எல்இடி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த 4 பின்லையும் நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்காக இந்த இடத்துல நாம் அவுட்புட் எடுத்து நாம் ஒரு ரிலேயை ஆப்ரேட் பண்ணி தான் நம்ம ஏசி, லைட்டு, ஃபேன் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். அதனால் இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் இருக்கிற இந்த இடத்துல நம்ம ஒரு 4 ரெசிஸ்டரும் ஒரு மேல் ஹெட்டர், இந்த மாதிரி 4 உள்ள ஒரு மேல் ஹெட்டரும் இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். இந்த அவுட்புட் பின்னான 10, 11, 12, 13 அந்தந்த பின்லேருந்து அப்படியே நாம் 1K ரெசிஸ்டர் 4 ரெசிஸ்டர் எடுத்து இந்த மாதிரி ஜாயின் பண்ணி இங்கே ஒரு 4 மேல் ஹெட்டர் ஜாயின் பண்ணிட்டோம். இந்த ரெசிஸ்டரை இங்கேருந்து கொண்டு வரும்போது இது ஷார்ட் ஆகாமல் இருக்காக்கா இந்த ரெண்டுக்கும் காட்டன் ஸ்லீவ் பயன்படுத்திக்கிட்டோம். இப்போ இந்த இடத்துலேருந்து நாம் இதிலேருந்து இப்போ அவுட்புட் எடுத்துக்கலாம். இந்த பின்னில் வரக்கூடிய அவுட்புட்டுங்கிறது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் இந்த பாசிட்டிவ்லேருந்து இந்த ரெட் வயர் வழியாக பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வந்து இந்த எல்லா எல்இடிக்கும் ஆனோடில் கொடுத்துட்டு அதனுடைய கேத்தோட இந்த பின்னு கொண்டு வரோம். அப்படின்னா பாசிட்டிவ் இது வழியாக உள்ள எல்லாத்துக்கும் காமனாக உள்ளே வந்துடுது. இந்த பின்னு நெகட்டிவ் ஆனால் தான் இந்த எல்இடிலாம் எரியும். அப்போ நாம் இந்த ரிசீவரில் டிரான்ஸ்மிட்டர்லேருந்து வரக்கூடிய சிக்னல் ரிசீவ் பண்ணி இந்த 10, 11, 12, 13 இந்த 4 பின்னும் கரஸ்பாண்டிங்காக லோ ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த சிக்னல் இதில் வரக்கூடியது லோ சிக்னல். இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு செக் பண்ணோம்னா இங்கே ஹை இருக்கும். எப்போ சிக்னல் உள்ளே இந்த எல்இடி எரியுதோ அப்போ இந்த பின் லோவாகும். இந்த பின் லோவாகும் போதே இங்கேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் எடுத்துக்கிட்டு இந்த எல்இடி எரியும். அப்போ இந்த லோ சிக்னலை தான் நாம் ரிலேக்கு பயன்படுத்தணும். டிரான்ஸ்மிட்டர், ரிசீவர் ரெண்டையும் ஆன் பண்ணியிருக்கேன். இப்போ ஆன் பண்ண இந்த சமயத்தில் இப்போ நாம் இது நெகட்டிவ், இந்த 10வது பின் பாசிட்டிவ், அதில் 4.9 வோல்ட் 5 வோல்ட் வருது. 10, 11, 12, 13 இந்த 4லையுமே 5 வோல்ட் வருது. இப்போ நான் முதலாவது இந்த சுவிட்சை ஆப்ரேட் பண்ணுறேன். ஆப்ரேட் பண்ணோன்னா இங்கே அந்த எல்இடி எரியுது. இப்போ நம்ம இந்த 10வது பின்னில் பார்த்தோம்னா லோ இருக்குது, 0.8 வோல்ட். அப்போ 5 வோல்ட் 0.8 வோல்ட்டாக லோ ஆகும்போது தான் இந்த எல்இடி எரியுது. இப்போ நம்ம ஒவ்வொரு சுவிட்சை ஆப்ரேட் பண்ணும்போதும் இங்கே லோ சிக்னல் தான் வரும். இந்த லோ சிக்னலை தான் நாம் இந்த ஹெட்டர் மூலமாக எடுத்துகிட்டு போய் ரிலேயை ஆப்ரேட் பண்ண போகிறோம். ரிலேன்னு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட்டில் இந்த மாதிரி 2 விதமான ரிலே கிடைக்குது. இதுவும் ரிலே தான், இதுவும் ரிலே, 2 மாடியூல் 2 விதமாக கிடைக்குது. இப்போ இதில் நாம் சப்ளை வோல்டேஜ் இங்கே கிரவுண்டு ப்ளஸ் 12 வோல்ட் இங்கே கொடுத்துட்றோம். கொடுத்த பிறகு இங்கே 1, 2ன்னு இருக்கிற ரெண்டுலேயும் 2 இன்புட் கொடுத்தோம்னா இந்த 2 ரிலே ஆக்டிவேட் ஆகும். இது 12 வோல்ட் கனெக்ஷன். இதில் சப்ளை, கிரவுண்டு இதில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரிலே மாடியூலுக்கு சப்ளை வோல்டேஜ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 1, 2 அப்படிங்கிற இந்த பின்னில் நாம் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து வரக்கூடியது 5 வோல்ட் டிசி, இந்த ஒயிட் வயரில் வர்றது 5 வோல்ட். இப்போ இந்த 5 வோல்ட்டை இங்கே இன்புட்டாக கொடுத்தோம்னா ஆக்டிவேட் ஆகுது. அடுத்த ரிலே
அப்போது இதுக்கு இன்புட் வந்து நாம் +5 வோல்ட் கொடுத்தா ஒர்க் பண்ணக்கூடிய ரிலே இந்த ரிலே. அதே சமயத்தில் இது மாதிரி ஆப்டோ கப்ளரோட வரக்கூடிய ரிலே இதுவும் வருது. இது நமக்கு சேஃப் என்னென்னா இந்த ஆப்டோ கப்ளர் இருக்கிறனால நமக்கு இந்த டிசி லைனும் இங்கே ஏசி லைனும் செப்பரேட் ஆகிரும். இது நமக்கு ரொம்ப சேஃப். இது வந்து 5 வோல்ட் ரிலே இது. ஸோ இந்த 5 வோல்ட் ரிலேக்கு நாம் வந்து இந்த 5 வோல்ட் சப்ளை இது கொடுக்குறோம். இப்போ விசிசி கிரவுண்டு 5 வோல்ட் சப்ளை இது கொடுத்துட்டேன். இப்போ இந்த ரிலே எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு 1K ரெசிஸ்டரை நெகட்டிவில் கொடுத்துக்கிட்டு இந்த நெகட்டிவை கொண்டு வந்து இந்த இன்புட் இந்த IN1 IN2 2 இன்புட் இருக்குல்ல இதில் கொடுத்தோம்னா, இப்போ நெகட்டிவ் கொடுத்தா ஆக்டிவேட் ஆகக்கூடிய ரிலே இது. நமக்கு இந்த மாதிரி ரிலே தான் வேணும். ஏன்னா நம்மளுடைய இந்த ரிசீவர் சர்க்யூட்டில் இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த 10 11 12 இந்த 4 பில்லையும் நெகட்டிவ் சப்ளை தான் வரும். அப்போது நம்ம சிக்னல் வந்த உடனே இதில் நெகட்டிவ் ஆகும்போது நமக்கு ஆக்டிவேட் ஆகிற மாதிரி இந்த டைப் ஆஃப் ரிலே தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இதற்கு இந்த 8 சேனல் ரிலே பயன்படுத்த போகிறோம். இதில் 4 ரிலே மட்டும் நம்ம இந்த இதுக்காக பயன்படுத்துவோம். இங்கே கிரவுண்டு, இங்கே விசிசி, அடுத்து IN1 IN2 IN3 IN4 இந்த 4லையும் நம்ம இன்புட் கொடுத்தோம்னா இது இப்போ நம்ம பார்த்த மாதிரி இந்த ஆப்டோ கப்ளர் உள்ள ரிலே. இதில் இந்த 4 ரிலே மட்டும் நாம் இதுக்கு பயன்படுத்தலாம். இப்போ இதை கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஏற்கனவே நம்ம இந்த மேல் ஹெட்டர் பண்ணி வச்சுருக்கோம்ல, இதிலேருந்து ஒரு 4 வயர் எடுத்து இந்த 4க்கும் IN1 IN2 IN3 IN4 இந்த 4க்கும் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த கிரவுண்டுக்கும் விசிசிக்கும் நம்ம சப்ளை கொடுக்கணும். இந்த ஜம்பர் வயரை வச்சு இந்த 4ஐயும் இந்த 4க்கு கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இதில் ஆன் கண்டிஷனில் நமக்கு 4 ரிலே ஒர்க் பண்ணும். அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் கரண்ட் அதிகமாக தேவைப்படுறதுனால நம்ம தனியாக ஒரு 5 வோல்ட் பவர் சப்ளை இதுக்கு பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த 5 வோல்ட் பவர் சப்ளையை இந்த பவர் சப்ளை விசிசிக்கும் கிரவுண்டுக்கும் இதை ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ தனி பவர் சப்ளை இந்த ரிலே யூனிட் கொடுத்துருக்கோம். இப்போ இதுக்கு நாம் ஒரு 9 வோல்ட் பேட்டரி வச்சு பயன்படுத்த போகிறோம். அப்போ இதுக்குள்ளே சப்ளை வேறு, இதுக்குள்ளே சப்ளை வேறு. இந்த மாதிரி கண்டிஷன் வரும்போது இந்த சப்ளையுடைய கிரவுண்டும் இதனுடைய கிரவுண்டும் ஒன்றா ஜாயின் பண்ணால் தான் ஒர்க் ஆகும். அதற்காக நாம் இங்கே இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் பின்லேருந்து ஒரு வயர் எடுத்துகிட்டு போய் இந்த ரிலேயினுடைய இந்த கிரவுண்டில் சால்டர் பண்ணி ரெண்டு கிரவுண்ட்லையும் சேம் ஆக்கிடுறோம். இப்போ இதுக்கு தனி சப்ளை 5 வோல்ட் இங்கே வரும். இதுக்கு நாம் அந்த 9 வோல்ட்டில் கொடுத்து இந்த 5 வோல்ட் மூலம் ரெகுலேட் பண்ணிக்கிறோம். இப்போ நாம் ஆன் பண்ண போகிறோம். இப்போ இந்த ரிசீவர் யூனிட்டை முதல்ல நான் ஆன் பண்ணுறேன். இப்போ இது ரெண்டும் கனெக்ட் ஆகிடுச்சு. 5 வோல்ட் சப்ளை ஆன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை ஆப்ரேட் பண்ணோம்னா பாருங்கள், முதல் சுவிட்சு ஒர்க் ஆகிருக்கு, முதல் ரிலே ஆன் ஆகிருக்கு, அடுத்து 2வது, அடுத்து 3வது. ஸோ 4 ரிலே இப்போ ஆன் ஆகிருக்கு. இப்போ 1 2 3 4 இப்போ ரிலேலாம் ஒர்க் ஆகுது. இப்போ நாம் இதை நம்ம லோடு கொடுக்கும்போது ஏசி வீட்டுக்கு வரக்கூடிய 220 வோல்ட் ஏசியில் உள்ள லைட்டு, ஃபேனு, பல்பு அந்த மாதிரி விஷயங்களை இதில் கனெக்ஷன் பண்ணும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 220 வோல்ட் ஏசி ரொம்ப டேஞ்சரஸ். இது வரைக்கும் நம்ம பண்ணதில் எந்த விதமான எலக்ட்ரிக்கல் ஷாக் எதுவும் வராது. இனிமேல் நம்ம போகும்போது இந்த ரிலேயினுடைய இந்த கான்டாக்டில் நம்ம ஏசி கனெக்ட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த ரிலேயை யூஸ் பண்ணுறதுக்கு ஏசியிலேருந்து நம்ம வந்து பவர் கொண்டு வரணும். அதுக்கு இந்த மாதிரி 3 பின் ப்ளக்கு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி இதை வந்து ஏசியில் கொடுத்து ஆன் பண்ணி இந்த 2 வயரில் எது ஃபேஸு எது நியூட்ரல்னு பாருங்கள். ஃபேஸு நம்ம டெஸ்டர் வச்சோம்னா ஃபேஸ் எரியும், நியூட்ரல் எரியாது. இந்த நியூட்ரல் எரியாத நியூட்ரலை இந்த ரிலேயில் கட் பண்ணுற மாதிரி வச்சுங்க. இந்த ஃபேஸை வந்து டைரெக்டாக எல்லா இதுக்கும் 4க்கு என்னென்ன யூஸ் பண்ண போகிறீங்களோ 4க்கும் இந்த ஃபேஸை டைரெக்டாக கொடுத்துட்டு இந்த நியூட்ரலை இங்கே வந்து கட் பண்ணுற மாதிரி ஏற்பாடு பண்ணி நமக்கு சேஃப். அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கிறோம். இப்போ நான் இதில் செக் பண்ணி இந்த கருப்பு டேப் பண்ணியிருக்கிறது இது வந்து நியூட்ரல். இப்போ இந்த நியூட்ரல் தான் அந்த ரிலேயில் கட் பண்ண போகிறோம். இதில் இந்த டயக்ராம் இந்த மாதிரி இருக்கும். இதில் இந்த காமன் சென்டரில் இந்த மாதிரி ஒரு 4 வயர்
முதல் 4 ரிலேலையும் அந்த காமனில் 4 வயர் கொடுத்து, இப்போ இதில் நம்ம ஏசி ப்ளக்லேருந்து வரக்கூடிய இந்த நியூட்ரலை இதோடு கொடுத்து டேப் பண்ணி வச்சுக்கிறோம். ஏசி ப்ளக்லேருந்து வரக்கூடிய அந்த நியூட்ரலை இந்த 4 காமன் பாயிண்ட்லேயும் கொடுத்துக்கிட்டேன். அடுத்து ஏசியிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபேஸை நம்ம 4 லைட்டு அல்லது ஃபேன் எது பயன்படுத்த போகிறோமோ அதுக்கு நேரடியாக இதை கனெக்ட் பண்ணிடணும். ஒன்றில் இது ஒரு பல்பு பயன்படுத்த போகிறோம். இப்போ இதனுடைய இந்த 2 வயரில் இந்த ஒரு வயர் இந்த ஃபேஸில் ஒரு வயரை டைரெக்டாக ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ இந்த இன்னொரு வயர் இருக்குல்ல, இந்த ரிலேயில் கொடுத்துட்றோம். அடுத்தது இன்னொரு பல்பு. இந்த இன்னொரு பல்பில் ஒரு வயரை நம்ம ஃபேஸ் 2ஐயும் டைப் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த ஃபேஸில் டைரெக்டாக கொடுத்துட்றோம். இப்போ இதை கடைசியாக டேப் போடணும். இதை வச்சுக்கிறோம். இப்போ இதில் வரக்கூடிய இன்னொரு வயரை அடுத்த ரிலேயில் கொடுத்துட்றோம். அடுத்து ஒரு ஏசி ஃபேன் பயன்படுத்த போகிறோம். இப்போ இதில் இந்த ஒரு வயரை நம்ம ஏற்கனவே ஃபேஸில் டைப் பண்ணி வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த ஃபேஸ் அதில் ஒரு வயர் கொடுத்துட்றோம். இந்த இன்னொரு வயரை அடுத்த ரிலேயில் கொடுத்துட்றோம். அடுத்து ஒரு சாதாரண பல்பு. இப்போ இதுலேயும் இந்த ஒரு வயரை ஃபேஸில் கொடுத்துட்றோம், ஒரு வயரை ரிலேயில் கொடுத்துட்றோம். இப்போ இந்த 4ஐயும் இந்த ஃபேஸில் கொடுத்துருக்குற இந்த இடத்த ரொம்ப பக்குவமாக இதை டேப் போட்டு ரொம்ப சேஃப்டியாக வச்சிடணும். இப்போ நம்ம ஆன் பண்ணுறோம். எல்லாமே ஆன் பண்ணிட்டோம். இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன். பாருங்கள், ஒரு லைட் எரியுது. ஆஃப் பண்ணிட்டோம். 2வது ஃபேன், 3வது லைட்டு, அடுத்து 4வது. இந்த ப்ராஜெக்டில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த ஏசி லோடு கொடுக்குற இடம் தான். முதல்ல ஏசி ப்ளக்லேருந்து வரக்கூடிய நியூட்ரல் எதுன்னு பார்த்து அதை தான் நம்ம இந்த ரிலேயில் கட் பண்ணணும். ஃபேஸை எல்லாத்துலேயும் எந்தெந்த 4 யூனிட் யூஸ் பண்ண போகிறோமோ அது 4க்கும் டைரெக்டாக கொடுத்து நல்லா டேப் போட்டு அதை பக்காவாக பண்ணிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணிங்கனாக்கா ஒர்க் பண்ணும். மீண்டும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். பாய்.